ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு சொன்னால் நான் ரீசார்ஜபிள் முறையில் சாதாரணமாக இது டிசி ஓட்டில் வேலை செய்கிற ஒரு இதுதான். இதை நாங்கள் ரீசார்ஜபிள் முறையில் 2 பேட்டரி வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்குறதாகிறோம். இதுக்கு உள்ளுக்கு வர போர்டு, இந்த போர்டை நான் ஃபுல்லாகவே க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே போர்டும் எல்இடி பெனலும் நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட்டாக வீடியோ கொடுப்போம், எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹலோ காய்ஸ், நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் எங்களோட ஓவர்லோட் வேலை செய்யாமல் போன ஒரு எல்இடி பெனலை ரீப்ளேஸ் பண்ணுறது தான். அதுக்கு இதில் உள்ள போர்டு யூஸ் பண்ணாமல் நாங்கள் புதிய ஒரு போர்டு நாங்களாக க்ரியேட் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் முதல்ல எங்களுக்கு தேவையான பட்டுறது இப்படி ஒரு டொட் போர்டும் எல்இடியும் வேணும் எங்களுக்கு. நாங்கள் இந்த எல்இடியை இதில் பேரலல் கனெக்ஷனில் தான் கனெக்ட் பண்ணுறது ஆகிக்கிறோம். நான் முதல்ல ஒரு லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். டயக்ராமும் சேர்த்து தான் போடுவேன்னா இந்த ஒரு வேலை முடியக்குள்ள ஒரு டயக்ராம் போடுவேன். நான் ஒரு லைன் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக எல்இடியெல்லாம் வச்சு சோல்டரிங் அயன் வச்சு ஒட்டிக்கிறேன். இது எப்படின்னு சொன்னால் இந்த சைடில் பாசிட்டிவும் இந்த சைடில் நெகட்டிவும் வச்சுக்கிறேன்னா இதே மாதிரி தான் கண்டினியூவாக பைத்திக்குது. இது நான் பேரல் கனெக்ஷன் கொடுக்குறேன்றதால இந்த மாதிரி சோல்டரிங் அயன் வச்சு பண்ணிக்கிறோம். வெளியே அப்படியே பாசிட்டிவ், உள்ளுக்குள்ளது நெகட்டிவ் லைன் கனெக்ட் பண்ணிக்கிறோம். வாங்க அடுத்த வீடியோ பார்க்க போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லைனை நாங்கள் பண்ணுறதுக்கு முதல்ல எப்போவுமே எல்இடியெல்லாம் செக் பண்ணி கொண்டு இருக்க வேணும். முதல்ல சோல்டரிங் அயன் வச்சு ஒட்டுறதுக்கு முதல்லையும் சரி தனித்தனியாக எல்இடியை செக் பண்ணிக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு எங்களோட போர்ட்லேயும் வச்சதுக்கு பிறகு நாங்கள் செக் பண்ணி கொள்வது நல்ல வேலை கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு மறு கலெக்டி செய்கிறன்றது வேலை பெரிய வேலையாகிறது. அதனால் எங்களோட எல்இடி எல்லாம் நாங்கள் 1 by 1 செக் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பெனல் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. எல்லா எல்இடியும் சோல்டரிங் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். ஃபுல்லாகவே எல்இடியெலாம் செக் பண்ணிட்டேன். எல்இடியில் எந்த ஃபோல்டும் இல்லை. இப்போ நாங்கள் எப்படின்னு சொன்னால் பாருங்க, இந்த லைன் அப்படியே வெளியில் போட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி நெகட்டிவ், அதுக்குள்ளுக்கு பாசிட்டிவ் சோல்டரிங் அயன் வச்சுக்கிறேன். 2வது லைனும் அப்படியே தான் போகுது. அதே மாதிரி முன்னுக்கு ஸ்டெப் தான் பண்ணி கொண்டு வரதே ஒழிய வேறொரு டிஃப்ரென்ஸும் ஆகுறல்ல. இப்போ முன்னுக்கு நாங்கள் இதுக்கு வயர் கனெக்ஷன் கொடுக்குறதாகிறோம். வாங்க ஒரு வயர் கனெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வேலை செய்கிறான்னு செக் பண்ணுவோம், எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பெனல்ட ஒரு லைன் அப்படியே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். சோப்பு ப்ளஸ் பிளாக் கலர் மைனஸில் நான் கொடுத்திக்கிறேன். எல்இடி இப்போ நான் செக் பண்ண வேணும். இந்த லைன் அப்படியே உங்களுக்கு பார்த்தா விளங்கும். ஒரு நேராக பைத்திக்கிறது அப்படியே ப்ளஸ் பிளாக் கலர் மைனஸில் கொடுத்திக்கிறேன். இப்போ வாங்க நான் செக் பண்ணுவோம் லைனில் எல்இடி ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா, இல்லாட்டி நாங்கள் சோல்டரிங் வைக்கக்குள்ள சரியாக ஒட்டி இல்லாமல் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கொள்றதுக்கு ஒரு டிப் செக் பண்ணி கொள்வது நல்ல எங்களுக்கு. ஒவ்வொரு லைனாக செக் பண்ணிக்கொள்ள வேணும். வேலை செய்து ப்ளஸ் பிளாக்கில் ப்ளஸ்ஸே மைனஸையும் கொடுத்து கொண்டா செக் பண்ணிக்கொள்ளும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள்ட எல்இடியில் வயரிங் எல்லாம் முடிஞ்சிருக்கு. வயரெல்லாம் நான் சொல்கிறீங்க வச்சு ஒட்டிக்கிறோம். இதில் ரெட் கலர் அப்படியே ப்ளஸ் பிளாக் மைனஸ்ன்றது நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இங்கே கொப்பர் கம்பி வச்சுக்கிறேன். என்னன்னு சொன்னால் எங்களுக்கு வயரை கட் பண்ணி இதென்ற டைம் சரியான டைம் எடுக்கிற. அதால் இப்படி ஒரு ஏத்து வயரை வச்சு அதில் உள்ள ஒரு கம்பியை வச்சு தான் நான் இது கனெக்ஷன் கொடுத்திக்கிறேன். கவனமாக பண்ணுங்க, அந்த நேரத்தை ஷார்ட் ஆகுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு இதோட டயக்ராம் அடுத்ததாக நான் போட்டுறேன். இது வீடியோ இந்த துண்டு முடிகிறதோட உங்களுக்கு டயக்ராம் கிடைக்கும். அதில் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள்கிட்ட எல்இடி பெனல்ட வேலை முடிஞ்சிக்கிறதால இப்போ அடுத்ததாக நான் இதை ரீசார்ஜபிள் முறையில் தான் பண்ணுறதாகிக்கிறேன். அதுக்கு யூஸ் பண்ணுற முடிவுலேயே தான் இதோட வீடியோ நீங்கள் பார்த்துப்பீங்க. அதில் சிங்கிள் போர்டு வச்சு தான் நான் பண்ணிக்கிறேன் முடிவில் வச்சு. இதில் டபுள். இப்போ நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லித்தியம் பேட்ரி இதுதான், லித்தியம் அயன் பேட்ரி. இது உங்களுக்கு ஒரு பழைய பேட்டரியிலிருந்தே கிடைக்கும். உங்களுக்கு பாவிக்கலும் நல்லா. இது சார்ஜ் நிற்கிறதால இதை நான் யூஸ் பண்ணுறதா இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட முடிவில் நாங்கள் பேரல் கனெக்ஷன் தான், அதே மெத்தட் தான். ப்ளஸ் டு ப்ளஸ் மைனஸ் டு மைனஸ் நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ள வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நாங்கள் பேட்டரி சப்போர்ட்டுக்கு அவுட்புட்டுக்கு எடுக்கிறது அந்த பக்கத்தால் தான். அதுக்கு முதல்ல நான் கனெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கிறது இன்புட் சைடில் பேட்டரி இந்த பவர் இருக்கிற சைடை அதுவும் ப்ளஸ் டு ப்ளஸ் மைனஸ் டு மைனஸ் கனெக்ட் பண்ணி ஒரே லைனில் கொண்டு போவோம். நாங்கள் அதுக்கு முன்னால் நாங்கள் பெனலை டைட் பண்ணிட்டு இருப்போம். எங்கிட்ட
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள்ட எல்இடி இந்த கேசிங்கில் வச்சு நாங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு ஆகிக்கிறோம். வயரை அந்த இதால் போட்டு வெளியே எடுத்துக்கொள்வோம். டைட் பண்ணதை அப்புறம் எடுத்துக்கொள்ளலாம் போகும்ன்றதால அதோட முன்னுக்கு வர கேசிங்கை வச்சு நாங்கள் 1 by 1 ஒவ்வொரு ஆணியாக வச்சு நாங்கள் ஃபிட் பண்ணிக்கொள்ள வேணும். ஃபுல்லாக டைட் பண்ண வேணும். கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். கீழால் அலுமினியம் ஷீட்டுன்றதால ஷார்ட் ஆகிறது சான்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு வழி ஒன்று பண்ணி நீங்கள் டைட் பண்ணிக்கொள்ள வேணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆணியை டைட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள்ட பேனல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கி ஆணி போட்டு இருக்கிக்கிறேன். 4 பக்கமும் 4 ஆணி போட்டு நான் இருக்கிக்கிறேன். இப்போ அடுத்ததாக நாங்கள் என்ன பண்ண வேணுமெண்டா இன்னொரு ட்ரிப் செக் பண்ணி கொள்வோம். எல்இடிஎல் வேலை செய்தாண்டி சில நேரம் போர்டுகள் அங்கே கீழே அலுமினியம் இதில் பட்டு ஷோட்டுகளாக சான்ஸ் இருக்குன்றதால நாங்கள் செக் பண்ணி கொள்வோம். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் பத்துது. நீங்களே பார்த்துப்பீங்க. கேமராவுக்கு சரியாக விளங்குதான்னு தெரியும். அந்த பிளிங்காக போல் அந்த கேமரா சில நேரம் காட்டாது. அது பத்துறது லைட் எரிகிறது சரியாக அவங்களுக்கு விளங்காமல் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இன்னொரு டிப் செக் பண்ணுவோம். ஓகே, எங்களுக்கு டன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வேலை செய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொடியூலில் நான் பவர் இன்புட் சைடை கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இப்போ அவுட்புட் பேட்டரி சைடை கனெக்ட் பண்ணுவோம். 2 பேட்டரி இங்கே அட்டாச் பண்ணிக்கிறேன். ஹாட் க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கிறேன். வயரிங் இதெல்லாம் பண்ணிக்கிறேன். நான் இருக்கு மைனஸை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே டிரெக்டாக இங்கே லைனுக்கு போகுது. ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸையும் இதோடு சேர்த்து இங்கே சுவிட்சுக்கு கொண்டு வந்துக்கிறேன்னா சுவிட்சிலிருந்து தான் லைட்டுக்கு போகுது டிரெக்டாக. அதோட இதோட சார்ஜிங் பக்கம் இதாக இருக்கு. இதுதான் எங்களுக்கு 12 வோல்டேஜ் சார்ஜர் ஒன்று வச்சு எங்களுக்கு இதால் சார்ஜ் பண்ணிக்கொள்ளும். இந்த 2 பேட்டரியும் சார்ஜ் இறங்கும் போது இதோட டயக்ராம் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி போடுறேன். உங்களுக்கு பார்த்து கொள்ளும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள்கிட்ட ரீசார்ஜபிள் ஃப்ளட் ரெடி ஆகிருக்கு. இது ஒன்று பண்ணால் இப்போ லைட் வேலை செய்யுது. உங்களுக்கு ஆண்ட்ராய்டு இருக்கும். இதில் பார்க்கலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கரெக்டாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது தான் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும். அடுத்ததாக கூடுதலான வீடியோ எங்களுக்கு இந்த பிஎம்எஸ் வச்சு தான் ஒரு 3-4 வீடியோ செய்கிறத ஆகிக்கிறோம் நாங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.